தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை மறுநாள், அதாவது வருகின்ற 20ஆம் தேதி வெளியாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வருகின்ற 20ஆம் தேதி வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் திமுக போட்டியிடக்கூடிய 21 மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல திமுகவின் தேர்தல் அறிக்கை என்று பார்க்கும்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் மொத்தம் 11 பேர் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள், அதே போல தொழில் முனைவோர்கள் என்று பல்வேறு தரப்பினரையும் நேரில் சந்தித்து தேர்தல் அறிக்கை என்பதை தயார் செய்து வருகிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கை என்பது ஏற்கனவே இறுதி வடிவம் பெற்றுவிட்டதாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் அறிக்கை புதன்கிழமை காலை வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெளியாகி இருந்த தேர்தல் அறிக்கையில 100 தலைப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த 100 தலைப்புகள்ல திமுக கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரும்போது இந்தந்த விஷயங்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த முறையும் தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பக்கம் அறிக்கை வெளியாகும் என்று வெளியாகி இருக்கிறது. சுமார் 100 விஷயங்கள் அதுல இடம்பெறலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் விவகாரம், ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேர்தல் அறிக்கை புதன்கிழமை திமுக வெளியிட திட்டமிட்டிருக்கிறது. அதே போல வேட்பாளர் பட்டியல் 21 மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் புதன்கிழமை அன்று வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஏற்கனவே போட்டியிட்ட எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், அதே போல திமுக இளைஞர் அணியை சேர்ந்த ஒரு 3 பேருக்கு இந்த முறை புதிதாக வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேர்தல் அறிக்கை அதே போல வேட்பாளர் பட்டியலை புதன்கிழமை அன்று வெளியிட திமுக முடிவு செய்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.